எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பட்ஜெட் பார்க்க போகிறோம். இப்போ February 1 பார்த்தீங்கன்னா நிதியாண்டு அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் உள்ள முக்கியமான அம்சங்கள் ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்ஜெட்லேருந்து கம்பல்சரி எக்ஸாமில் கொஸ்டின் வந்து வரும். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. பட்ஜெட் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. பட்ஜெட்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் உள்ள முக்கியமான அம்சங்களை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒரு பழமொழி பொன்மொழி சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு என்ன அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ பட்ஜெட் பற்றி நம்ம பேசுறதுனால இந்த ஒரு பழமொழி சொல்கிறேன். அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சிறுக சிறுக சேமிச்சிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு வரும். உங்களோட தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த தேவையாக இருந்தாலும், அவசர காலத்துக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்கனாலும் சரி, அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ₹1 இருந்தாலும் சரி, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சேமித்து வைங்க. அப்போ தான் கடைசியாக பெனிஃபிட் அடையும் போது அதோட அருமை வந்து தெரியும். இது வந்து சேமிப்புக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய படிப்புக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ, கொஞ்சம் தான் படிக்க முடியும் அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் கொஸ்டின் பாருங்கள். 2026 to 27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். ஸோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் 2026 to 27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிதியாண்டு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்க முடியாது. அதனால நிதியாண்டு அப்படின்னா என்னன்னா April 1 இப்போ 2026 தான் இந்த நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகுது. 2026 April 1 2027 March 31 வரைக்கும் இந்த 1 year தான் நம்ம நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 yearனா January 1 to December 31 சொல்ற மாதிரி, அது வந்து காலாண்டு, அதாவது காலாண்டர் ஆண்டுன்னு சொல்லுவோம். கேலண்டர் படி January 1 தான் ஃபர்ஸ்ட் டேட்டு, December 31 தான் லாஸ்ட் டேட்டு. நிதியாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா April 1 தான் ஃபர்ஸ்ட் டேட்டு, நெக்ஸ்ட் இயர் March 31 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இதான் நிதியாண்டு. இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்னா என்ன? பட்ஜெட்னா ஒன்றும் புதிய வார்த்தை கிடையாது. நம்ம வீட்டிலே வந்து எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு, இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும், ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்போம், அல்லது நம்ம சாப்பாடுக்கு என்ன செலவு பண்ண போகிறோம், ஸ்நாக்ஸுக்கு என்ன செலவு பண்ண போகிறோம், எஜுகேஷனுக்கு என்ன செலவு பண்ண போகிறோம், அப்புறம் எந்த வழியில் நமக்கு வருவாய் வருது, சம்பளம் மூலமாக இவ்வளோ வருது, நெக்ஸ்ட்டு ஒரு சில இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இவ்வளோ வருவாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு வீட்டுக்கு பட்ஜெட் போடும்போது. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கே பட்ஜெட் போடுறது தான் இந்த பட்ஜெட்டுங்கிறது. ஒவ்வொரு நிதியாண்டும் February 1 நிதியமைச்சர்னால தாக்கல் செய்யப்படுது. ஸோ தற்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 9வது முறையாக இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் பற்றி இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல இந்திய அரசியலமைப்பில். ஆர்டிகல் 112 ஆர்டிகல் 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிற ஒரு இது வந்து தாக்கல் செய்யணும். ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 112 குறிப்பிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ February 1 தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். 2026 to 27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் எத்தனை கோடி மதிப்பிலானது? ஆன்சர் 53.47 லட்சம் கோடி. 53.47 லட்சம் கோடி. அது என்ன மதிப்பிலானது, எத்தனை மதிப்பு அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 50,000 இந்த மாதம் செலவாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அத்தனை செலவு ஆக போகுது, இவ்வளோ மதிப்புக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து நம்ம மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். செலவை தான் அப்படியே மதிப்புன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா 53.47 லட்சம் கோடி. ஸோ 53.47 லட்சம் கோடி மதிப்புக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பாருங்க, மொத்த மதிப்பு 53.47 லட்சம் கோடி. ஸோ இவ்வளோ ரூபாய் நமக்கு தேவை இந்த நிதியாண்டை நம்ம போடுறதுக்கு, இந்த நிதியாண்டை நம்ம கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு. அதில் நமக்கு ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து கிடைக்கிது. வரி வசூல் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்த கடனுக்கு வட்டி கிடைக்கும்,
இந்த மாதிரி நிறைய சோர்ஸ்லேருந்து நமக்கு இன்கம் வரும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது வருவாய் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 36.5 லட்சம் கோடி. கடன் அல்லாத வருவாய், கடனை சேர்த்துக்காம, கடன் ஒரு வருவாய் தான் எடுத்துக்கிட்டோம்னா, கடன் இல்லாம எவ்வளோ நமக்கு வருவாய் கிடைக்குதுன்னா 36.5 லட்சம் கோடி. ஆனா செலவு பாருங்க எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கோம், 53.47 லட்சம் கோடி செலவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா. வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நிதி பற்றாக்குறை. அதுல வரவுல வந்து நம்ம கடனை சேர்த்துக்க மாட்டோம். கடனை சேர்க்காம வர வருவாய் எவ்வளவு இருக்கு, 36.5 லட்சம் கோடி. அதே மாதிரி 53.47 லட்சம் கோடி செலவாக போகுது. இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நிதி பற்றாக்குறை. அப்போ இந்த நிதியாண்டுல நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சரி, இப்போ போன நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 2025 to 26 நிதியாண்டுல அந்த பட்ஜெட்டோட மதிப்பு எவ்வளவா இருந்துச்சுன்னா 49.64 லட்சம் கோடியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிதியாண்டுல அது 53.47 லட்சம் கோடியாக இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. ஸோ அப்போ போன நிதியாண்டோட ஒப்பிடும்போது வர நிதியாண்டு, இப்போ கரண்ட் நிதியாண்டு தான் இது 2025 to 26, இந்த நிதியாண்டை விட இப்போ வரப்போகுது இல்லையா 26 to 27 நிதியாண்டு, இந்த நிதியாண்டுக்கு பட்ஜெட் வந்து 7.7% அதிகரிச்சிருக்கு பட்ஜெட் மதிப்பு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ நமக்கு வருவாய் கிடைக்குது இல்லையா 36.5 லட்சம் கோடி, அதுல வரி வருவாய் எவ்வளோ, நிகர வரி வருவாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 28.7 லட்சம் கோடி. அதையே நிகர வரி வருவாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மத்திய அரசுக்கு வரி கிடைக்குது, அதுல மாநில அரசோட பங்கை வந்து கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ மொத்த வருவாய் அப்படி வரி வருவாய்னா அதெல்லாம் சேர்த்து தான் வரும். ஸோ அதில் நிகர வரி வருவாய் அப்படின்னா நமக்கு மத்திய அரசுக்கு மட்டும் உள்ள வரியை வந்து கால்குலேட் பண்றது, மீது உள்ளது மாநிலத்துக்குள்ளதை மாநிலத்துக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நிகர வரி வருவாய் அப்படின்னு சொல்றோம். அது வந்து வர நிதியாண்டுல 28.7 லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரசுடைய மூலதன செலவினம், அதாவது நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மூலதன செலவினம்னா இப்போ முதலீடு செய்யறது, இப்போ நம்ம முதலீடு செய்யறோம்னா ஒரு சொத்து வாங்குறது, இதெல்லாம் முதலீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது, சுகாதாரத்துறை மேம்படுத்துறது, இந்த மாதிரி மூலதனத்தை போடுறது. மூலதன செலவினமாக வர நிதியாண்டுல எவ்வளவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 12.2 லட்சம் கோடியா இருக்கும். போன நிதியாண்டுல, அதாவது இப்போ கரண்ட் நிதியாண்டு, அதாவது போன நிதியாண்டுனே சொல்லிட்டு இருக்கேன், 25 to 26 நிதியாண்டுல 11.2 லட்சம் கோடியா இருந்துச்சு. இப்போ வர நிதியாண்டுக்கு அதை 12.2 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் பட்ஜெட் 2026 to 27 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை எத்தனை சதவீதமாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4.3. நம்ம சொன்னோம் இல்லையா, பட்ஜெட்ல செலவு அதிகமா இருக்கு, வருவாய் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப அந்த நிதி பற்றாக்குறை எத்தனை பெர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாமே வந்து எஸ்டிமேட் தான், இவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கும், இவ்வளவு வருவாய் வரும், இவ்வளவு செலவு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு நடக்க போறத முன்கூட்டியே சொல்றது, சரியா. ஸோ நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 4.3%க்குள்ள குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த நிதியாண்டு 2025 to 26 நிதியாண்டுல நிதி பற்றாக்குறைங்கிறது 4.4% இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க. ஸோ நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது அரசுக்கு வரக்கூடிய கடனல்லாத வருவாய்க்கும் செலவுக்கும் இடையிலான வித்தியாசம். ஸோ இப்போ வர நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 4.3% நிதி பற்றாக்குறையானது குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிதியாண்டுல 4.4% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ நமக்கு பார்த்ததுல 53 லட்சம் கோடி வந்து நமக்கு என்ன ஆகுது, செலவாகுது. ஆனா 34 லட்சம் கோடி தான் நமக்கு வருவாய் வருது. அப்ப அந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா. வருவாய் அதிகமா இருக்கு, வருவாய் வந்து 10,000 இருக்கு, செலவு 12,000 இருக்கு. அப்போ மீதி 2,000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்றது, அந்த 2,000 ரூபாயை வெளியில இருந்து வாங்கணும், கடனா வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கடன் வந்து வர நிதியாண்டுல எவ்வளவு வாங்க போறாங்க அப்படின்னா 17.2 லட்சம் கோடி கடன் வாங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு அதை செலவுக்கு ஈடு கட்டணும் இல்லை நம்ம, அப்போ அதுக்கு தேவைப்படுறதுல மணி. ஸோ அதுக்கு கடன் வாங்க போறாங்க. எவ்வளவு அப்படின்னா 17.2 லட்சம் கோடி கடன் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்து 2026 to 27 நிதியாண்டு வர நிதியாண்டுல நம்ம நாட்டுடைய ஜிடிபி அப்படிங்கிறது, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது 393 லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. அதே நடப்பு நிதியாண்டுல எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க ஜிடிபி அப்படின்னா 357 லட்சம் கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஒப்பிடும்போது இது வந்து 10% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க இல்லையா, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 3 கடமைகள் இருக்கு. இந்த நிதியாண்டுல நம்மளுடைய 3 கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வளர்ச்சியை, growth வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றது, நம்மளுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துறது. ஏன்னா நம்மளோட டார்கெட் என்ன, 2047க்குள்ள வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற நிலையை எட்டணும். அப்போ இப்போலேருந்தே வளர்ச்சி அடைந்ததா நம்ம வளர்ச்சியை விரிவுபடுத்தி கொண்டு போகணும் இல்லையா. ஸோ வளர்ச்சியை விரிவுபடுத்துறது முதல் கடமை. அடுத்து விருப்பங்களை நிறைவேற்றுதல், மக்களுடைய விருப்பங்கள் அவங்க அதை வந்து நிறைவேற்றணும். 2வது அனைவரின் ஒத்துழைப்போட அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாம எல்லாரோட ஒத்துழைப்போட அனைவரையும் உள்ளடக்கியனா எல்லா சமூகங்கள் எல்லாருமே, மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியின சமூகங்கள், நிறைய ஜாதிகள், அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, நிறைய அப்புறம் ஒவ்வொரு துறைகள் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோட 3வது கடமை. இந்த 3 கடமைகள் இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. போன தடவை இந்த என்ஜின்கள் 4 என்ஜின்கள் சொல்லியிருப்பாங்க, வளர்ச்சிக்கான 4 என்ஜின்கள், அதை அப்படியே கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல. ஸோ அந்த மாதிரி கடமைகள் இருக்கு, அதெல்லாம் படிக்கணுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது, கம்பல்சரி படிக்கணும். அடுத்து இந்தியாவிலிருந்து உலகளாவிய தரவு மைய சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும்? ஸோ 20 years, 20 ஆண்டுகளுக்கு, 2047 ஆண்டு வரைக்கும் 20 ஆண்டுகளுக்கு இந்தியாவிலேருந்து உலகளாவிய தரவு சேவைகளை, தரவு மையங்கள் அமைச்சு அங்கே தரவு சேவைகளை வழங்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு வரி விலக்கானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கிளவுட் பார்ப்போம், ஐபிஎம் கிளவுடு, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் தரவு மையங்கள் அமைச்சு தரவு மைய சேவைகளை வந்து வழங்குறாங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் அமைச்சு வழங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம், இந்தியாவிலேருந்து உலகளாவிய தரவு மைய சேவைகளை வழங்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு வரி விலக்கானது வழங்கப்படும். அடுத்து பாருங்க, 5 ஆண்டுகள், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 20 புதிய தேசிய நீர் வழித்தடங்களானது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உருவாக்கப்பட்டு இந்த கப்பல் சரக்கு போக்குவரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாலை போக்குவரத்து, நெக்ஸ்ட் வந்து ரயில் போக்குவரத்துல தான் சரக்குகளை அதிகமாக எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இப்போ கப்பல்ல அதிகமா சரக்கு போக்குவரத்து நடந்துச்சு அப்படின்னா அது மலிவான விலையில நடக்கும். ஸோ அதுக்காக இப்போ கடற்கரை சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டமானது அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. சுங்க வரி விலக்கு, சுங்க வரி அப்படின்னா என்னது, நம்ம இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்காக விதிக்கப்படக்கூடிய வரிகளை தான் நம்ம சுங்க வரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சுங்க வரி விலக்கு வழங்குறாங்க. எதுக்கெல்லாம் இந்த சுங்க வரி விலக்கு இருக்கு அப்படின்னா 17 புற்றுநோய் மருந்துகள், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வழங்கக்கூடிய மருந்துகள், 17 புற்றுநோய் மருந்துகளுக்கு வந்து இப்போ சுங்க வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விலக்கு அளிச்சிருக்காங்க. அடுத்து 7 அரிய நோய்கள் இருக்கு இல்லையா, ஸோ தனி பயன்பாட்டுக்காக ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த 7 அரிய நோய்களில் ஏதேனும் ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான உணவுப் பொருட்கள், அவங்களுக்கான மருந்து பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரி விலக்கானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 7 அரிய நோய்களுக்கு தனி பயன்பாட்டு அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய மருந்துகள் மற்றும் உணவு வகைகளுக்கு இந்த சுங்க வரி கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பேட்டரியில பாத்தீங்கன்னா நம்ம லித்தியம் பேட்டரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம். ஸோ அந்த லித்தியம் அயன் செல்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களுக்கு அடிப்படை சுங்க வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விலக்களிச்சிருக்காங்க பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய வருமான வரி சட்டம் 2025 கீழ்கண்ட எந்த சட்டத்தை மாற்றுகிறது? ஸோ வருமான வரி சட்டம் 1961. ஸோ இந்த 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக தான் புதிய வருமான வரி சட்டம் 2025 அப்படிங்கிறது
கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் உரையின் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, அதில் இந்த உரை நேரம் எவ்வளோ நேரத்துக்கு உரையாற்றி இருப்பாங்க அப்படின்னா ஒரு 85 மினிட்ஸ்ட வந்து உரையாற்றி இருப்பாங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த வருமான வரி சட்டம் 1961ஆம் ஆண்டுக்கான சட்டத்துக்கு மாற்றாக தான் இப்போ புதிய வருமான வரி சட்டம் 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ வருமான வரி தாக்கல் செய்யும் போது பொய் கணக்கை காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% அபராதமானது விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையங்கள் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ அனைத்தும் தமிழ்நாடு, ஒடிசா, கேரளா இந்த மாநிலங்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்யறதுக்காக மையங்கள், ஆய்வு மையங்களானது அமைக்கப்பட இருப்பதாக பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஒடிசால. நெக்ஸ்ட் 2026-27ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் படி வரும் நிதியாண்டில் கீழ்கண்ட எந்த வழியில் அதிக வருவாய் கிடைக்கும்? ஸோ நமக்கு வருவாய் கிடைக்குது அப்படின்னா டேக்ஸ் மூலமாக கிடைக்குது, நெக்ஸ்ட் கடன் மூலமாக கிடைக்குது, இன்கம் டேக்ஸு, அப்புறம் நிறுவன வரி, இந்த மாதிரி நிறைய வழிகள்லேருந்து நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது அரசுக்கு. ஸோ இதில் அதிகமாக எதுலேருந்து வருவாய் கிடைக்குது அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடாது, கடன் மூலமாக தான். கடன்லேருந்து தான் நமக்கு அதிகமான வருவாய் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் வரி மூலமாக நமக்கு வருவாய் கிடைக்குது, வருமான வரி மூலமாக. ஸோ ₹1 எந்தெந்த வழிகளில் நமக்கு வருவாய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ₹1 அதிகமாக பார்த்தீங்கன்னா 24 காசு வந்து எதுலேருந்து வருது? கடன் மற்றும் பொறுப்பு கடன்கள்லேருந்து நமக்கு வருவாயானது கிடைக்குது. அதுக்கடுத்து அதிகபட்சமாக எதுலேருந்து நமக்கு வருவாய் கிடைக்குதுன்னா 21 காசு. அது வந்து இன்கம் டேக்ஸ் மூலமாக நமக்கு வருவாய் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல கடன். இதெல்லாம் கேட்பாங்க, வரிசைப்படுத்த சொல்லியே கேட்பாங்க. அதிகமான வருவாய் எந்த வழிகளில் கிடைக்குது, வரிசைப்படுத்துக, அந்த மாதிரியும் கேட்டலாம். இல்லைனா எதில் அதிகமாக வருவாய் கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா கடன் அல்லாத வழிகளில் இந்தியாவுக்கு அதிகமாக வரும் வழி எது அப்படின்னு பார்த்தா கடன் எடுத்துக்கலாட்டி அடுத்த இடத்துல என்ன இருக்கு? வருமான வரி இருக்கு. ஸோ அப்போ அது செகண்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பெரு நிறுவன வரி. ஸோ நிறுவனங்கள்லாம் டாக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அவங்களோட மொத்தமாக கிடைக்கக்கூடிய லாபத்தில். ஸோ அது வந்து 18 காசு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அப்புறம் மற்ற வரிகள் மூலமாக 15 காசு நமக்கு வருவாய் அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் 10 காசு, இது வரி அல்லாத வருவாய் மூலமாக நமக்கு கிடைக்குது. அடுத்த 6 காசு வந்து மத்திய கலால் வரியிலேருந்தும், அடுத்த சுங்க வரி, ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரி இருக்கு இல்லையா, அது வந்து 4 காசு. அடுத்து கடன் அல்லாத மூலதன வரவுகள் மூலமாக 2 காசு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நமக்கு ₹1 நமக்கு வருது அப்படின்னா இந்தந்த வழிகள்லேருந்து தான் நமக்கு ₹1 கிடைக்குது. அதே தான் இங்கிலீஷில் வந்து இங்கே சார்ட் போட்டிருக்கோம். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இப்போ நம்ம வருவாய் பார்த்தோம் இல்லையா, இப்போ செலவு எந்தெந்த வழிகளில் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2026-27ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் படி வரும் நிதியாண்டில் கீழ்கண்ட எந்த வழியில் அதிக செலவு நடைபெறும்? ஆன்சர் வந்து மாநிலங்களுக்கான வரி பகிர்வு, இதுல தான் அதிகமா செலவாகுது. மாநிலங்களுக்கு வந்து இப்போ மொத்தமா வசூலாக்கூடிய வரியில வந்து ஷேர் பண்றாங்களே ஸ்டேட்ஸுக்கு. ஸோ மாநிலங்களுக்கான வரி பகிர்வு மூலமாக தான் அதிகமாக வந்து வர நிதியாண்டுல செலவானது இருக்கும். அதிகமாக அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, ₹1 நமக்கு செலவு நடக்குது அப்படின்னா அதுல 22 காசு எதுக்கு போகுது? மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்காக 22 காசு செலவாக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம கடன் வாங்குறது தான் அதிகமாக வருவாய் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வட்டி போடணும் இல்லையா, வட்டி செலுத்தணும் இல்லையா, வட்டிக்கு 20 காசு செலவாகுது நமக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மத்திய துறைகளுக்கான திட்டத்துக்கு நம்ம 17 காசு செலவு பண்றோம். இதுக்கப்புறமா பாதுகாப்பு, டிஃபென்ஸுக்காக 11 காசு செலவு பண்றோம். நெக்ஸ்ட் மத்திய நிதி உதவி திட்டங்கள், அதுக்கு 8 காசு. நிதி ஆணையம் மற்றும் பிற ஒதுக்கீட்டுக்காக 7 காசு. அதே மாதிரி பிற செலவினத்துக்கும் 7 காசு. நெக்ஸ்ட் முக்கிய மானியங்களுக்கு 6 காசு. அடுத்து ஓய்வூதியத்துக்காக 2 காசு அப்படின்னு சொல்லிட்டு ₹1 இந்தந்த வழிகளில் வந்து செலவாகுது. நெக்ஸ்ட் தனிநபர் வருமான வரி விலக்கு பெறுவதற்கான உச்சவரம்பு -லட்சமாக உயர்த்தப்பட்டது. ஆன்சர் 12 லட்சம். ஸோ இப்போ வருமானம், ஒரு ஆண்டு வருமானம் வந்து
ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அவங்க இன்கம் டாக்ஸ் செலுத்த தேவையில்லை. இதை எப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த விலக்கு அப்படின்னா 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல தான் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டு வருமானம் 7 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வரி செலுத்த தேவையில்லை. 7 லட்சத்துக்கு மேல இருந்தால் இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு இருந்துச்சு. அந்த 7 லட்சத்துலேருந்து அந்த வரி விலக்குக்கான இதை வந்து 12 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பாதிக்கிறீங்களா நீங்க வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போன பட்ஜெட்லேயே வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்லையுமே இந்த வருமான வரி விலக்குல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தொடர்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு மாற்றமும் இந்த வருமான வரியில பண்ணல. ஸோ கவனிங்க, தனிநபர் வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது 12 லட்சமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7 லட்சமா இருந்துச்சு. கழிவு தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன்னா நான் வரி செலுத்த தேவையில்லை. அப்போ 12 லட்சத்தி 1 ரூபாய் சம்பாதிச்சா நான் வரி கட்டணுமா? இல்ல 12 லட்சத்தி 10 ரூபாய், 12 லட்சத்தி 1000 ரூபாய், 12 லட்சத்தி 5000 ரூபாய் இவ்வளவு சம்பாதிச்சாலும் வரி கட்டணுமா அப்படின்னா கிடையாது. 12 லட்சத்தி 75,000 ரூபாய் வரைக்கும் அதை தான் கழிவுன்னு சொல்றோம். 12 லட்சத்தி 75,000 ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்தாலும் அவங்க வரி செலுத்த தேவையில்லை. இதுவே 12 லட்சத்தி 75,001 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அதை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வரி செலுத்தணும். ஸோ எப்படி வரி கட்டுவாங்க? இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20 லட்சத்துல மொத்தமா 20 லட்சம். ஆனா 20 லட்சத்துக்குமே அப்படியே ஃபுல்லா வரி செலுத்தணுமா அப்படின்னா கிடையாது. இந்த 20 லட்சத்தை நம்ம 1லேருந்து 4 லட்சமா பிரிச்சுக்கலாம். அப்புறம் 4லேருந்து 8 லட்சமா, அதுக்கடுத்து 8லேருந்து 12 லட்சமா, அடுத்து 12லேருந்து 16 லட்சமா, அடுத்து 16லேருந்து 20 லட்சமா பிரிச்சுக்குவோம். ஸோ இதுக்குள்ள ஒரு 4 லட்சம் இருக்கா, இந்த 4 லட்சத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை. இந்த 4 லட்சம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 5%, இந்த 4 லட்சத்துல 5% ரூபாயை நீங்க வரியா செலுத்தணும். இந்த 4 லட்சம் இருக்கு இல்லையா, இதுல வந்து 10% தொகையை வரியா செலுத்தணும். அடுத்து இதுல உள்ள 4 லட்சத்துல 15% வரியா செலுத்தணும். அடுத்து 16லேருந்து 20% இருக்கு இல்லையா, அதுக்கு 20% இந்த 4 லட்சத்துக்கு வரியானதை செலுத்தணும். அதுக்கும் மேல 20 to 24 லட்சம் அப்படின்னு வரும்போது 25%, 24 லட்சத்துக்கும் மேல வரி வருவாய் இருக்கு, அதாவது 24 லட்சத்துக்கு மேல போகும்போது 30% வரி செலுத்தணும். இதுவே பாத்தீங்கன்னா 30 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 20 to 24, 24க்கு மேல, 24க்கு மேலனா இங்க எத்தனை இருக்கு, 24 கழிச்சா 6 லட்சம் வருமா, அந்த மீத உள்ள 6 லட்சத்துக்கு அவங்க 30% வரியானது செலுத்தணும். ஸோ மொத்த சம்பாத்திய தொகைக்கு அந்த ஒரு 4 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ரேட். அடுத்து அணுமின் உற்பத்தி திட்டத்துக்கு தேவைப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கான அடிப்படை சுங்கவரி விலக்கு எத்தனை ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2035. இப்போ நம்ம சாந்தி பில் கூட பார்த்துருப்போம். அணுமின் நிலையங்கள் அமைக்கிறதுக்காக தனியார் பங்களிப்பையும் ஊக்குவிக்கும் வகையில் ஒரு மசோதாவானது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த நியூக்ளியர் பிளான்ட் அமைக்கிறது, நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அது கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான உபகரணங்கள் இயந்திரங்களுக்கான வரியை வந்து விலக்கு அளிக்கணும். ஏற்கனவே விலக்கு அளிச்சிருக்காங்க, அதை இன்னுமே 2035ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க. அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களுடைய இறக்குமதிக்கு அடிப்படை சுங்க வரியிலேருந்து, இம்போர்ட் பண்ணுறதுக்கான வரியிலேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, விலக்கு அளிக்கிறாங்க 2035ஆம் ஆண்டு வரைக்கும். ஸோ அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கான பொருட்களுக்கான சுங்கவரிக்கு விலக்களிக்கிறாங்க 2035ஆம் ஆண்டு வரைக்கும். அடுத்து நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம் அப்படிங்கிறது தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் டயர், தேர்ட் டயர் அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள், அப்புறம் கோவில் நகரங்கள், அதனால 2ஆம் நிலை நகரங்கள், 3ஆம் நிலை நகரங்கள் அப்படின்னா இப்போ சென்னை அப்படின்னா அது டயர் 1ல உள்ள சிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாப்புலேஷன், நிறைய எக்கனாமிக் க்ரோத் உள்ள ஒரு சிட்டி. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில உள்ளது. ஸோ சென்னையோட ஒப்பிடும்போது குறைந்த மக்கள் தொகை கொண்டது. நெக்ஸ்ட் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து அந்த இன்கம் அப்படிங்கிறதும் அதுலேருந்து அதிகமாக இல்லை. ஆனால் சென்னையை விட மலிவான விலையில் நீங்கள் ஒரு வேலையை பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் டயர் 2ல உள்ள சிட்டிஸ். அதே மாதிரி அதுக்கு அடுத்து உள்ள நிலையில் உள்ளது 3ஆம் நிலை நகரங்கள். தூத்துக்குடியெல்லாம் வந்து 3ஆம் நிலை நகரங்கள்.
அடுத்து கோவில் நகரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படுத்த போறாங்க. ஸோ தலா 5000 கோடியில் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த நகரங்களானது மேம்படுத்துவதற்காக நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 3 நகரங்கள் அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கு இந்த திட்டத்தில். அது என்னன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3 நகரங்களும் இந்த திட்டத்துக்காக தமிழ்நாட்டிலேருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து தனியாருடன் இணைந்து எத்தனை பிராந்திய மருத்துவ மையங்கள் அமைக்க மாநிலங்களுக்கு ஆதரவளிக்கும் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 5. ஸோ பிரைவேட்டோட இணைஞ்சு புதுசா ஒரு 5 பிராந்திய மருத்துவ மையங்கள். இந்த 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் அப்படிங்கிறது மருத்துவ வசதி மட்டும் இல்லாம அங்க வந்து அதுக்கான எஜுகேஷன் கொடுக்கறது, அதே மாதிரி ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டியோட தான் இந்த மருத்துவ மையங்கள், பிராந்திய மருத்துவ மையங்கள் அப்படிங்கிறது அமைக்க போறாங்க. மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலுமே 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் அமைக்கிறதுக்காக மத்திய அரசு ஹெல்ப் பண்ண போறாங்க, பிரைவேட்டோட இணைஞ்சு அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ சுகாதாரத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை, சரியா? இந்த சுகாதாரத்துறைக்கு பட்ஜெட்ல 1,06,530 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனியாரோட சேர்ந்து 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் அமைக்கிறதுக்கு ஸ்டேட்ஸுக்கு வந்து ஆதரவளிக்க போகிறாங்க. அதுக்கான திட்டமானது செயல்படுத்தப்படும். ஸோ இதில் வந்து மருத்துவம் மட்டும் இல்லாமல் கல்வி, ஆராய்ச்சி வசதிலாம் இந்த பிராந்திய மையத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வேற. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 1,00,000 துணை மருத்துவ பணியாளர்கள். இப்போ மருத்துவம் அப்படின்னா டாக்டர், நர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். மற்ற துறைகளும் இருக்கு இல்லையா, அது அலைடு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா, கதிரியக்கம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒர்க் பண்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி 5 ஆண்டுகளில் 1,00,000 துணை மருத்துவ பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க உருவாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அமைக்கிறது, பயிற்சி கொடுக்கறது, அந்த மாதிரியான வசதிகள்லாம் பண்ணுவாங்க. அடுத்து புற்றுநோய் சிகிச்சை, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 உயிர் காக்கும் மருந்துகளுக்கு இந்த டாக்ஸ் சுங்க வரியானது இல்லை, விலக்களிச்சிருக்காங்க. அடுத்து 7 அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்டவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு, மருந்து பொருட்களாகட்டும் உணவுப் பொருட்களாகட்டும் அதுக்கு வந்து சுங்கவரி விலக்கு வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பயோஃபார்மா சக்தி எத்தனை கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 10,000 கோடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து ஒரு உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. எத்தனை கோடியில அப்படின்னா 10,000 கோடியில. ஸோ பயோ அப்படின்னா உயிரி, அதாவது இப்போ ரசாயனங்கள் மூலமாக மருந்து உற்பத்தி செய்யறதை விட இப்போ செல்கள், திசுக்கள் இந்த மாதிரி உயிரி பொருட்கள் மூலமாக நம்ம மருந்து உற்பத்தி செய்யணும், அதுக்கான மையமாக நம்ம நாட்டை மாற்றணும் அப்படிங்கிற வகையில 10,000 கோடியில பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டமானது செயல்படுத்த போறாங்க. அதுல சக்தின்னு பாக்குறோம் இல்லையா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ் டெக்னாலஜி இன்னோவேஷன். தமிழ்ல அறிவு தொழில்நுட்பம் புத்தாக்கத்தின் மூலம் சுகாதார மேம்பாட்டுக்கான வியூகம். ஸோ நம்ம நாலேஜை யூஸ் பண்றது, டெக்னாலஜியை யூஸ் பண்றது, நியூவா டெவலப் பண்ணி சுகாதார மேம்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டமானது 10,000 கோடியில தொடங்குறாங்க. இந்த திட்டத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா, புதுசா 3 தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உள்ள 7 நிறுவனங்களும் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 3 தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் எந்த திட்டத்தின் கீழ்? பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ். அடுத்து நம்ம நாட்டுல புதுசா 3 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் அப்படிங்கிறது நிறுவப்படும். 3 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மத்திய பட்ஜெட்டில் கீழ்கண்ட எந்த அண்டை நாட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பூட்டான். ஸோ பூட்டான் இப்போ அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7 நாடுகளோட நம்மளுடைய பார்டரை வந்து ஷேர் பண்றோம் இல்லையா, அந்த அண்டை நாடுகள்ல எந்த நாட்டுக்கு அதிகமாக நம்ம இந்தியா வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பூட்டானுக்கு. ஸோ வங்கதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 1,120 கோடியா இருந்துச்சு, இப்போ கம்மி பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து பூட்டானுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 2,288 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நேபாளம், மாலத்தீவு, மொரிஷியஸுக்கு தலா
500 கோடி. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 100 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க இல்லையா, அதுல இப்போ இந்த வருஷம் வந்து April 1 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நடக்க போகுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுக்காக 6000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு திட்டத்துக்காக 889 கோடி. துடிப்பான கிராமங்கள் திட்டம், இது வந்து எல்லையோர கிராமங்கள்லாம் இருக்கு இல்லையா வடக்கு பகுதியில், அந்த கிராமங்களுக்கு வந்து உதவி பண்ணணும், அங்கே மேம்பாட்டுக்காக ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக 350 கோடி. அடுத்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு சம்பந்தமா என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுகாடிங்க, இப்போ மின் வாகனங்கள், அப்புறம் இப்போ ரினியூவபிள் எனர்ஜி, மின்னணுவியல், அப்புறம் பாதுகாப்புத்துறை, இதுக்கெல்லாமே வந்து அரிய வகை கனிமங்கள் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அரிய வகை கனிமங்களுக்காக தான் இப்போ ஆய்வு மையம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள் அமைக்க போறதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அத்தியாவசியமா இருக்க அரிய வகை கனிமங்கள், அதுக்காக நம்ம சீனாவை தான் அதிகமா நம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதை குறைக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்ல அரிய வகை தாது வழித்தடங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அரிய வகை தாது வழித்தடங்கள் அப்படின்னா அந்த அரிய வகை தாதுகள் எடுக்கிறதுக்கு சுரங்கங்கள் அமைக்கிறது, அப்புறம் அதை பதப்படுத்துறது, நெக்ஸ்ட் அதை வந்து ஆய்வு செய்யறது, ஆராய்ச்சி செய்யறது, இந்த மாதிரியானது உற்பத்தி செய்யறது, இதுக்கெல்லாம் அந்த அந்த வழித்தடங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. வழித்தடம்னா ஒன்றும் கிடையாது, இப்போ இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா அதுக்கு ரோடு தேவை. அந்த மாதிரி அதே வகை தாதுக்களுக்கான வழித்தடம், சுரங்கம் அமைக்கிறது, அதை பதப்படுத்துறதுக்கான ஒரு இடத்தை அமைக்கிறது, நெக்ஸ்ட் அது சம்மந்தமா ஆராய்ச்சி பண்றது, அதை உற்பத்தி செய்யறது, இதுதான். நெக்ஸ்ட் மலையேற்றம், இப்போ ட்ரெக்கிங்லாம் போறோம் இல்லையா, அதை வந்து வேர்ல்டு ஃபேமஸ், அதாவது வேர்ல்டு கிளாஸ்ல அந்த ட்ரெக்கிங் வந்து ஃபீல் பண்ணணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக மலையேற்ற அனுபவம், உலகத்தரம் வாய்ந்த மலையேற்ற அனுபவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹிமாச்சல பிரதேச மாநிலம், அப்புறம் உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய அரக்கு பள்ளத்தாக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள பொதிகை மலை வந்து தமிழ்நாடு, கேரளாவில் வருது. ஸோ அந்த பொதிகை மலை ஆகிய இடங்கள்ல நிலையான மலைப்பாதைகளானது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாடு வர்றதுனால பார்க்குறோம். அடுத்து ஒடிசா, கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் ஆமைகள் முட்டையிடக்கூடிய முக்கியமான இடங்களா இருக்கு. ஸோ அங்கே ஆமைகள் செல்லும் வழித்தடமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆந்திரா, தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி, இதுல வந்து பறவைகளை கண்காணிக்கிறதுக்கான பாதைகள் அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 15 தொல்லியல் தலங்கள் மேம்படுத்தப்படும், கலாச்சார மையங்களா அது மாற்றப்படும் சொல்லி பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அந்த 15 தொல்லியல் தலங்கள்ல தமிழ்நாட்டுடைய ஆதிச்சநல்லூரும் இடம்பெறுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இந்த பங்கு சந்தைகள் அப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கான வரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எதிர்கால ஒப்பந்தங்களுக்கான பங்கு பரிவர்த்தனை வரியை வந்து 0.02%லேருந்து 0.05% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற பிரிவில் பங்கு பரிவர்த்தனை வரியானது 0.1%லேருந்து 0.15% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பிரிவில் வரி வந்து 0.1%லேருந்து 0.125% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த வெளிநாடுகள்லேருந்து இந்தியர்கள், அப்புறம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து வரியின்றி அங்கேருந்து கொண்டு வராங்களே பொருட்கள், அதை வந்து வரி இல்லாம கொண்டு வர்றதுக்கு 50,000 ரூபாய் வரையிலான மதிப்பு கொண்ட பொருட்களை இங்க வரி இல்லாம கொண்டு வர முடியும். அதுக்கு மேல இருந்தா டாக்ஸ் போடுவாங்க. இப்ப அந்த 50,000லேருந்து 75,000 ரூபாய் வரைக்குமே வரி இல்லாம வெளிநாடுகள்லேருந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம் பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்தியர்கள், இந்திய வம்சாவளி சுற்றுலா பயணிகளுக்கு. அடுத்து வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு வாழ்வாதார திட்டம், அதாவது VPGRAMG திட்டம். ஸோ அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக கொண்டு வரப்பாங்களே 125 நாளாக இன்க்ரீஸ் பண்ணி, அதுக்கு பட்ஜெட்ல 95,692.31 கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கல்வி மருத்துவ காரணம். இப்போ வந்து வெளிநாட்டுக்கு இங்கேருந்து பிள்ளைங்களை அப்பா அம்மா அனுப்பி வச்சிருப்பாங்க. அங்கே வெளிநாட்டை படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கல்விக்காகவோ அல்லது மருத்துவ செலவினத்துக்காகவோ இங்கேருந்து பணம் அங்கே அனுப்பி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அனுப்பக்கூடிய பணத்துல 10 லட்சம் வரைக்கும் பணம் அனுப்பும் போது அதுக்கு 5% வரைக்கும் அந்த வரியானது விதிச்சிருப்பாங்க. இப்போ அந்த வரியை 2% குறைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் 7 வழித்தடங்கள், ரயில் வழித்தடங்களானது அமைக்கப்படும், அதிவேக வழித்தடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுல வந்து 2 இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருது. சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஹைதராபாத் வழித்தடங்கள் அமைக்கப்படும். அடுத்து புனே டு ஹைதராபாத், பெங்களூர் டு ஹைதராபாத், அப்புறம் பெங்களூர் டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி அப்படின்னு சொல்லிட்டு 7 அதிவேக ரயில் வழித்தடங்களானது அமைக்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இந்த கீ ஹைலைட்னு பார்க்குறோம்லையா முக்கிய அம்சங்கள் ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இல்லாதது ஒரு சில பாயிண்ட் வரும். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட பட்ஜெட் வந்து முடிஞ்சது. சரியா, லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துடலாம், நல்லா கவனிங்க. ஸோ வருமான வரிக்கு வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது. வருமான வரியில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரலை. அடுத்து தரவு மையங்கள் அமைச்சு இங்கே உலகளாவிய சேவைகளை வழங்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 ஆண்டு வரைக்கும் வரி கிடையாது. அதாவது 20 இயர்ஸ்க்கு வரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஏற்கனவே பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு இந்த பங்குச்சந்தை வணிகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான வரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 150% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணத்துக்கான ஆதார வரி 2% குறைச்சிருக்காங்க. தாராளமயமாக்கப்பட்ட பண பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் வெளிநாட்டுல கல்வி, இப்போ பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் பாயிண்ட், கல்விக்காக பணம் அனுப்புறாங்க, மருத்துவத்துக்காக வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறாங்கன்னா 2% அந்த வரியை குறைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் 2047 ஆண்டுக்குள்ள இந்திய சேவைகள் துறையுடைய பங்களிப்பை 10% மாற்றணும், உலக அளவில் 10% மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உயர்நிலை குழுவானது அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 2 ஆண்டுகள்ல ஒருங்கிணைந்த சுங்க அமைப்பு அப்படிங்கிறது அமல்படுத்தப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்கள் மீதான வரியை வந்து 20%லேருந்து 10% குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பயணிகள், அப்புறம் பயிற்சி, பிற பயன்பாட்டுக்கான விமானங்கள், இப்போ பயணிகள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது, நெக்ஸ்ட் அவங்களுக்கு பயிற்சிகளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விமானங்கள், மற்ற பயன்பாட்டுக்கான விமானங்களுக்கான உதிரி பாகங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி விதிக்கிறாங்க இல்லையா, அந்த வரியை வந்து இப்போ விலக்களிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 பர்வோதய மாநிலங்கள்ல 5 சுற்றுலா தலங்களானது உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. 15 தொல்லியல் அகழாய்வு இடங்களானது கலாச்சார மையமாக மேம்படுத்தப்படும் சொல்லியிருந்தோம் இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து ஆதிச்சநல்லூர், அப்புறம் லோத்தல், தொலவீரா, ராக்கி கஹி, அப்புறம் சாரநாத், ஹசினாபூர், லே உள்ளிட்ட ஒரு 15 பகுதிகளை கலாச்சார மையமாக மேம்படுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது 10,000 கோடியில் செயல்படுத்த போகிறாங்க. இந்தியாவை உயிரி மருத்துவ உற்பத்தி மையமாக மாற்றணுங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டமானது தொடங்க போகிறாங்க. ஸோ இதோட இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் உள்ள முக்கியமான அம்சங்கள்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, இந்த வருஷம் நிதி பற்றாக்குறை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.